2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் மறந்து போயாச்சோ. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே. நாம பொண்ணுக்கு அது மாதிரி ஏதாவது போட போறோமான்னு யோசிங்க. ஏன்னா இன்னும் 4 நாள் தான் இருக்கு. பாவமா அவன் ஃப்ரெண்டு அனு இந்த வயசுல உனக்காக போய் சொல்லி அவ அப்பா கிட்ட எங்க இதுலயே அடி வாங்கினா. இந்த கலாட்டாவால தான் 2 நாளா காலேஜுக்கும் வராம போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கான். டே முரளி, 3 நாளா மெட்ராஸ்ல மழை குளு குளுன்னு சூப்பரா இருக்குடா. இல்ல நிஜமா நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா, இவர்தான் நம்ம என்விஆரோட மச்சான் கோவிந்தமூர்த்தி. அப்படியா? நமஸ்காரம், உட்காருங்க. நமஸ்காரம். உங்களை பத்தி மாமையா நிறைய சொல்லிருக்காரு. ரொம்ப பிளேடு போடுங்களாமே. ஆமாய்யா, பிளேடு போடுவேன், விட்டா ஷேவிங்கே பண்ணுவேன். பண்ணிக்கிறியா? உங்களை விடவா? ஏமாந்தா நீயும் உன் மாமனும் மொட்டையே அடிச்சிருவீங்களே. மொட்டை போடுறத தப்பா சொல்லாங்க சார். தேவடாக்கு மொட்டை போட்டா வீட்டுல காசு கொட்டுன்னு கொட்டும் சார். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். இதுல கொஞ்சம் சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பிடுவேன். சார் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சார் இவர் தானே உங்களுக்கு கேரண்டி கையெழுத்து போடுறவரு? இவர் தான் சார். நீங்களும் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. முரளி பேனா கொடு. சார் நல்லா தேவடாவை கும்பிட்டுட்டு போடுங்க சார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களை தான் பிடிக்கணும். ஓகே புடி முரளி. சார் அப்புறம் 2 பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு கொடுங்க. என்ன கோவிந்தமூர்த்தி, என்கிட்ட இதை கூட அதை கொடுங்கிற, டப்ப கண்ணில் காட்ட மாட்டேங்கிறியே. சார் பேங்க்ல வேலை பார்க்குற உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சார். உங்ககிட்ட லோனுக்கு வந்தா நீங்க எல்லாத்தையும் கேட்கல, அதுக்கப்புறம் தானே பணம் கொடுப்பீங்க. உங்களுக்கு ஒரு ரூல், எங்களுக்கு ஒரு ரூலா சார்? விவரமா தான் இருக்கானோ சார். அடிக்கடி நீங்க பணம் வாங்கணும், கரெக்டா கொடுக்கணும். 7 குண்டல வாடா வெங்கட்ரமணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா. இந்தாங்க சார். சிவா சொல்லு. கேஷியர் கவுண்டருக்கு போய் மிஷின்ல வச்சு சரியா இருக்கான்னு செக் பண்றேன். சார் நேத்து நான் சொன்ன மாதிரியே 2 மாசம் வட்டி ப்ராசஸ் சார்ஜ் போக அதுல 93,000 இருக்கு. உங்களுக்காக தான் 3% வட்டி போட்டிருக்கு. 3வது மாசத்துல இருந்து 10ஆம் தேதிக்குள்ள வட்டி பணம் கரெக்டா கொடுத்துடணும். கண்டிப்பா. லேட் ஆச்சுன்னா அப்புறம் அதுக்கு ஒரு வட்டி விழுந்துரும் சார். சரி ஓகே சார். ஓகே. முரளி செக் பண்ணிட்டேன், 93,000 கரெக்டா இருக்கு. சரி சார் நான் கிளம்புறேன். ஏவிஎம்ல ஒரு ஷூட்டிங் உண்டி, அதுக்கும் நம்ம தான் ஃபைனான்ஸ். நம்ம போனாதான் அங்க ஷூட்டிங்கே நடக்கும். வரட்டுமா சார்? அப்புறம் முரளி சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மாமையா ஒர்க் பண்ற பேங்க்ல நீங்க பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்க. நாங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் பண விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருப்போம். இந்த விஷயத்துல என்னை விட எங்க அப்பா ரொம்ப மோசம். ஒழுங்கா வட்டியும் அசலும் வரலன்னா வீடு மட்டும் இல்ல ஆபீஸ்லயும் வந்து கரெக்டா பண்ணுவாங்க. நீங்க கரெக்டா கொடுத்துருவீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. நான் வரேன் சார். ஓகேங்க. வரட்டுமா சார்? பாருடா, பள்ளிக்கு பேண்ட் ஷர்ட்டை போட்ட மாதிரி இருந்துக்கிட்டு டைனோசர் மாதிரி வேலையை காட்டுறான். எல்லாம் நம்ம நேரம். என்விஆர் ஒரு கேடினா இவன் கில்லாடி. சேர்றானுங்க பாரு செட்டு. விடுறா, அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு?
ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாம நம்ம முகத்தை பார்த்து காசு தரான். நம்ம திருப்பி கொடுப்போமோ கொடுக்க மாட்டோமோன்ற பயம் அவனுக்கு இருக்கும்ல. அப்போ நம்ம வேலையை பார்ப்போமா? எழுந்து பொண்ணு டீசெண்டா சொல்ற. புரிஞ்சா சரி. சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? இல்ல ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன். வந்தவொடனே ஆர்டர் பண்றேன். அவங்க வர வரைக்கும் ஏதாவது சூப்பு மாதிரி தரட்டுமா சார்? இந்த ஹோட்டல்ல மஷ்ரூம் சூப், அதான் காளான் சூப் ரொம்ப ஸ்பெஷல் சார். ஹலோ, மஷ்ரூம் சூப்னா காளான் சூப்னு எங்களுக்கு தெரியாதா? அது என்ன மேஜர் சுந்தரராஜன் மாதிரி டயலாக் ரிப்பீட் பண்றீங்க? போங்க, வந்தவொடனே ஆர்டர் பண்றேன். ஓகே சார். காலி பர்ஸ் கூட இல்லாம வந்துருவானுங்க போல இருக்கு. ஏய், என்னாச்சு? துப்பட்டாவால தலை மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு வர? எனி ப்ராப்ளம்? சொல்றேன். குடிக்க ஏதாவது சில்லுன்னு ஜூஸ் ஆர்டர் பண்ணு. பாரா, இங்க வாங்க. என்ன சார், உங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்களா? இன்னும் வரல. முதல்ல உன் வேலையை மட்டும் பாரியா. இப்ப போய் 2 கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு வாங்க, வித்தவுட் ஐஸ். ஓகே சார். காவியா, என்னாச்சு? நீ ஒன்னும் சொல்லி. அப்பாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்பாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா டைரக்டா இன்னும் கேட்கல. நேத்து உன்னை யாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அப்பா தான் யார்கிட்டயோ சொல்லி ஸ்பை வச்சு ஃபாலோ பண்ண சொல்லிருக்காரு. நீ என்ன பண்ற, என்ன பாக்குறியான்னு தெரிஞ்சுக்கதான் உன்னை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் எங்க அப்பா உன்னை என்னை பயமுறுத்துறதுக்காக கூட அப்படி பண்ணிருக்கலாம். அதனால நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்னு தெரிஞ்சுக்க வழக்கமா 10 மணிக்கு தூங்க போற எங்க அப்பா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரே சர்ப்ரைஸ் ஆகுற அளவுக்கு நார்மலா ரொம்ப ஜாலியா இருந்துட்டேன். அவர் அதை எதிர்பார்க்கலங்கிறது அவர் கண்ணிலேயே தெரிஞ்சுது. பட் நம்ம விஷயத்தை அவர்கிட்ட நேர்லயே பேசுறேன் தானே சொன்ன. சார், நீங்க கேட்ட வித்தவுட் ஐஸ், இது வித் ஐஸ். ஹலோ, உங்ககிட்ட நான் என்ன ஆர்டர் பண்ணேன்? 2 ஜூஸுமே வித்தவுட் ஐஸ்ன்னு தானே சொன்னேன். இப்போ 1 வித் ஐஸ் 1 வித்தவுட் ஐஸ்னு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. காது கேட்காதா? சார், மேடம் எப்பவுமே வித் ஐஸோட தான் ஜூஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. என்ன மேடம்? முதல்ல உன் வேலையை பார்த்துட்டு போப்பா. சித்தார்த், என் கூட நீ 2 வருஷமா பழகிட்டு இருக்க. நான் ஜூஸ்ல ஐஸ் போடாம சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? கமான் சித்தார்த், இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. நீ என்ன கேட்ட? அப்பா கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானேன்னு. சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? எந்த வேலையும் இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி பொண்ணை கொடுக்கறதுன்னு சீரியல் டைப்ல லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அவங்க அஃபென்சிவா போறதுக்கு முன்னால நாம வீக்கான பாயிண்ட்ஸ ஸ்ட்ராங்கா மாத்திக்கணும். அதுக்கு முன்னால அவரோட மனசுல என்ன இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். யூ நோ வாட்? எங்க 2 பேருக்கு நடுவுல நேத்து நைட் கண்ணா மூச்சு விளையாட்டே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இப்ப நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது ஸ்பீட், வேகம். கியரை மாத்து. முதல்ல ஒரு வேலையை தேடிக்கும். வேலைன்னா ஆபீஸ்ல போய் பாக்குறது மட்டும்தான் வேலை இல்ல. உனக்கு சினிமா ஒர்க் அவுட் ஆகுற வரைக்கும் இந்த டிரான்சிஷன் பீரியட்ல அட்வர்டைசிங் ஏஜென்சி, எஃப்எம் இல்ல டிவி சீரியல்ல ஏதாவது எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா ஒரு வேலையை தேடிக்கும். அப்பதான் அவர்கிட்ட போய் நான் தைரியமா பேச முடியும். வெல் செட் காவியா, முதல்ல ஜூஸ் குடி. ஸோ அப்படி இப்படி சுத்தி என்ன ஒரு சராசரி புருஷனா வாழ பிரெயின் வாஷ் பண்ற. ஒன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னு சொன்னியே, சொல்லு, நீ என்ன முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டியா? இந்த மாதிரி சோப்பு சீப்புக்கு கேப்ஷன் எழுதி டிவியில ப்ரோக்ராம் பண்ணி 10,000 20,000 சம்பாதிக்கிறதுக்கு நான் படிச்ச பிடெக், தட் டூ ஐம் கோல்ட் மெடலிஸ்ட் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் ரூபாவது என்னால் சம்பாதிக்க முடியும். அப்புறம் என்ன, ஒரு காரு, இஎம்ஐல ஒரு ஃபிளாட் ஒன்று வாங்கி எவ்ரி சாட்டர்டே சினிமா, சண்டே டின்னர்னு வாழ்ற சராசரி வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. சாரி காவ்யா, எதுக்காகவும் என்னோட கனவுகளை அப்படியே குழி தோண்டி புதைக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் உன்னை என்னால் மிஸ்ஸும் பண்ண முடியாது. ஐ வாண்ட் யூ. உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் காவ்யா. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. ஐ லவ் யூ so much. ஏன் காவ்யா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? உன் மேல நம்பிக்கை இல்லாமல எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி ரியாலிட்டி. சித்தார்த், நீயும் இத்தனை வருஷமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க. சரி, உனக்காக நான் வெயிட் பண்றேன்.
ஆனா நீ ஜெயிக்க எத்தனை மாசம் எத்தனை வருஷம் ஆகும்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? முடியும். கோயம்புத்தூர்ல இருக்கிற பிசினஸ்மேன் பாலாஜி ரியல் எஸ்டேட்ல கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அவர்கிட்ட என்னோட ஸ்கிரிப்டை இமெயில் பண்ணி வச்சேன். அவருக்கு கதை ரொம்பவே பிடிச்சு போச்சு. கோத்தகிரி எஸ்டேட்ல நேர்ல வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காரு. சோ இங்கேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்ல இருந்து கோத்தகிரி போறதுக்கு அவர்கிட்ட காசு கேட்க முடியாதுல்ல. ஆனா அவர் பாசிட்டிவா பேசியிருக்காரு காவ்யா. சோ அதனால நீ மட்டும் எனக்கு ரொம்ப அதிகமாலாம் இல்ல காவ்யா. ஒரு 3000 rupees எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன்னா நான் திரும்பி வரும்போது ப்ராஜெக்டை கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸும் வாங்கிட்டு வந்துருவேன். என்னோட ப்ராஜெக்ட் டைட்டில் என்னன்னு தெரியுமா? அனாமிகா. எப்படி இருக்கு? லுக் சித்தார்த், நீ அனாமிகான்னு டைட்டில் வச்சுக்கோ இல்ல அமாவாசைன்னு டைட்டில் வச்சுக்கோ, ஆனா காசு மட்டும் கேட்காத. என்னால 1000 ரூபாய் கூட புரட்ட முடியாது. உடனே செயினை வச்சு ஏதாவது வாங்கி கொடுன்னு மொக்கையா ஐடியா கொடுக்காத. நான் போட்டிருக்கிறதெல்லாம் ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி. இங்க செயின் ஸ்நாச்சிங் அதிகமா நடக்குதுன்னா அப்பா எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டாரு. இதோ பார், கோயம்புத்தூர் ப்ரொடியூசர் பாலாஜி இல்ல, அந்த திருப்பதி பாலாஜியை வந்து கதை கேட்க வர சொன்னாலும் பணம் என்கிட்ட இல்ல. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இங்க பாரு சித்தார்த், நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது நடக்கிறதும் நிஜமாகிறதும் உன் கையில தான் இருக்கு. நான் வரேன். ஏ காவ்யா, காவ்யா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. ச்சே. குட் மார்னிங் மேடம். சேகர் சொல்லுங்க. பணம் கிடைச்சிருமா? பணம் கன்ஃபார்மா இன்னைக்கு கிடைச்சிடும். வந்ததும் விஜிக்கோ இல்ல உங்களுக்கோ ஃபோன் பண்ணி சொல்றேன். சரியா? சரி. ரெண்டு பேருக்குள்ள என்னமோ நடக்குது. ஒண்ணுமே நடக்காத மாதிரி லுக்கு கொடுக்குறான். என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்கவே முடியலையே. சுஜாதாவும் இவனும் அக்னி நட்சத்திரம் படத்துல வர்ற பிரபுவும் கார்த்திக் மாதிரி இருந்தாங்க. இப்ப என்னடான்னா தில்லானா மோகனம்மாள் படத்துல வர்ற மாதிரி சைகையிலேயே சிவாஜி பத்மினி மாதிரி பேசிக்கிறாங்க. எப்படி இவங்க ஃப்ரெண்டா மாறினாங்க? இந்த ஆடிட்டர் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டானா? இருந்தாலும் நம்ம ஆளு மேனேஜர் பேரை சொன்னாலே ரெட் சிக்னல் மாதிரி அரைஞ்சு நிப்பான். இப்ப என்னடான்னா வெயில்ல ஓடுற பெண்ண மாதிரி உருகுறானே. என் கூட இருந்த மானஸ்தன் இப்படி ஆயிட்டான். காணாம எங்கேயோ போயிட்டான். சிபிஐ என்கொயரி வச்சுதான் பார்க்கணும். இந்தாங்க. முரளி, போய் டீ சாப்பிட்டு வரலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க முன்னாடி போயிருங்க. நான் 10 minutes ஜாயின் பண்ணிக்கிறேன். டேய் வாடா, ரொம்ப பிகு பண்ணாத. உனக்கு என்ன நம்ம ஆபீஸ்ல விழா எடுத்து வாசல்ல சிலையா வைக்க போறாங்க? உண்மையை சொல்ல போனா உனக்கு கட் அவுட் கூட வைக்க மாட்டாங்க. எதுக்கு வீண் செலவுன்னு கடுவு போனா அளவு பண்ணாது. சிலை வைக்கிறதா இருந்தா உன்னையே ஸ்டூல்ல நிக்க வச்சிருவாங்க. ஆமாமா, லாஸ்ட் மந்த் எனக்கு இதே கதை தான் நடந்தது. ஆடிட்டிங் வேலை இருக்குன்னு சண்டே அதுவுமா வர சொல்லி ஆபீஸ் செலவுல லஞ்ச் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு
ஆளுக்கு 100 ரூபாய் தானே அடிச்சு சொல்லிட்டாங்க. ரீசனே இல்லாம பீஸா பார்ட்டி கொடுத்து சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் தினமும் சொல்லி காமிக்கிறா. முரளி, எனக்கு தெரிஞ்ச நம்ம மேனேஜர் சுஜாதா போன ஜென்மத்துல ஏதோ கடிச்சு துப்புற அனிமலா தான் பிறந்திருக்கும். அதே ஞாபகத்துல இந்த ஜென்மத்திலையும் மனுஷ ரூபத்துல வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளை கட்டிச்சு குதறாங்கப்பா. நான் சொல்றது கரெக்ட் தானே? டேய், தயவு செஞ்சு வேலையை செய்ய விட்றா. போய் டீயை குடிங்கப்பா, நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், போங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரெஸ்பெக்டோட முரளின்னு ஒரு மானஸ்தா இருந்தான். அவன் இப்ப எங்க போனானே தெரியல. ராமநாதா, நீ எங்கேயாவது பார்த்தனா சொல்லு, அவனை கூட்டு போய் வேப்பில் அடிக்கணும். முரளி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ பழைய மாதிரி இல்லையே. அதுவும் அந்த கடுவ போன விஷயத்துல அந்த சுஜாதாவுக்கு இந்த பேரை வச்சதே நீதான். ஆனா கொஞ்ச நாளா 2 சைட்லயும் வெள்ளக்கொடி வெண்மையா பறக்குது, என்ன விஷயம்? ஏன்டா தேவையில்லாம வம்பு கலையிற? அவங்களும் மாறல, நானும் மாறல. அவங்க என்கிட்ட ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா நானும் ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ண போறேன். அவங்க என்ன சீன்னாங்கன்னா நானும் திரும்பி சீண்டுருவேன். புயலோ சூறாவளியோ இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, அதனாலதான் நிம்மதியா இருக்கு. இது பார், ஜஸ்ட் 5 minutes இந்த டாக்குமெண்ட்டை ஹெட் ஆஃபீஸ் கமிச்சிட்டேன்னா கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். நீங்க டீ கடைக்கு போங்க, வேணா என் அக்கௌண்ட்லயே ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். இப்ப சொன்னியே இது பாயிண்ட். அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நண்பன் மெச்ச தட்ட மாட்டேன். உன் அக்கௌண்ட்ல தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். சீக்கிரம் வந்து சேரு, வா போலாம். வாங்க மிஸ்டர் முரளி. தேங்க்யூ முரளி, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் சாரி. நாட் அட் ஆல் மேம். நேற்று நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி 1000 rupees ப்ராசஸிங் ஃபீ, அப்புறம் ரேட் ஆஃப் 3% இன்ட்ரெஸ்ட் 2 மாதத்துக்கு டிடெக்ட் பண்ணி டோட்டலாக 7000 டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. 93,000 இருக்கு. ஓ, 2 months இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிடுவாங்களா? ஆமாம் மேம், நான் தான் சொன்னேனே. ஓ, நான் மறந்துட்டேன். தங்கச்சிக்கு 1 lakh தரணும். பரவாயில்ல, பேலன்ஸ் அமௌண்ட் போட்டு நானே கொடுத்துட்றேன். அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எந்த டேட்குள்ள கொடுக்கணும்னு சொன்னீங்க? 10th மேம். டாக்குமெண்ட்ல 6 monthsனு போட்டிருக்கேன். காசு கரெக்டாக இருக்கான்னு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன். ஃபார் யோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்களும் செக் பண்ணிடுங்க. நோ நோ, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஓகே மேம், நான் கிளம்புறேன். தேங்க்யூ முரளி ஃபார் த டைம்லி ஹெல்ப். யூ வெல்கம் மேம். ஹலோ. ஹலோ சுஜாதா, ஈவினிங் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? இல்ல, பெருசா ஒன்றும் இல்லை. ஏன், என்ன விஷயம்? ஏன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையா? சிஇஓ அன்னைக்கு ஃபாரின் போறாரு, அவரோட ஈவினிங் ஷெட்யூலை பொறுத்து அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரி, ஓகே. உள்ள வாங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு கை காட்டிட்டே இருக்கேல, அப்புறம் எதுக்கு டிராபிக் சிக்னல்ல கார் கதவை தட்ட பிச்சைக்கார மாதிரி கதவை தட்டிட்டே இருக்கீங்க? போன்ல பேசிட்டு இருக்கிறது தெரியலையா? விடாம தட்டிட்டே இருக்கீங்க. யார் நீங்க? என்ன வேணும்? நமஸ்காரம் டி, నేను கோவிந்தா, என்விஆரோட மச்சான். மாமியா லீவ் லெட்டர் கொடுக்க சொன்னாரு. காலையில பேங்க் ஒரு வேலை விஷயமா வந்தேன், ஏதோ அவசரத்துல கொடுக்க மறந்துட்டேன். சரி, வச்சுட்டு போங்க. சரிங்க மேடம். வச்சிட்டீங்கல்ல, கிளம்புங்க. சரி மேடம்.